தாத்தா, என்னாச்சு தாத்தா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பாட்டி ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா ஹரிதா, பாட்டி என்ன எதுவுமே சொல்லல. என் பேத்தியான சந்திரிகாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. எவ்வளோ சொத்து இருக்கு, ஆனா என்ன லாபம்? சந்திரிகா குண்டா இருக்கான்னு யாருக்கும் பிடிக்கல. தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல. அக்காவுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம். மேட்ரிமனில அப்ளை பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரம் ரிக்வெஸ்ட் வந்துரும். நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படிம்மா இப்படியே இருக்க முடியும்? சந்திரிகாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணமாயி இப்போ குழந்தைங்க கூட இருக்கு. தாத்தா, இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா. அக்காவுக்கு கண்டிப்பா நான் ஒரு நல்ல சம்பந்தத்தை பாக்குறேன் தாத்தா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அக்காவுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். எங்களுக்குன்னு யாருமே இல்ல. இருக்கிறது தாத்தா பாட்டி மட்டும்தான். சின்ன வயசுலயே ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பா அம்மாவை இழந்துட்டோம். இப்போ தாத்தா பாட்டி அக்காவை பத்தி யோசிச்சு யோசிச்சு அவரோட உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்களுக்குன்னு யாரு இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள ஹரிதாவோட ஃப்ரெண்டான வினோத் வந்தான். ஹலோ ஹரிதா, என்ன அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்க? நகை ஏதாவது தொலைச்சிட்டியா? உனக்கு என்னம்மா, நகை தொலைஞ்சாலும் மறுபடியும் வாங்கிக்கலாம். உங்ககிட்ட என்ன பணமா இல்ல? பணம் இருந்தாலும் எங்களுக்கு மனசுக்கு நிம்மதி இல்லையே. சொத்து பணம் நகை இருந்து என்ன பிரயோஜனம்? நிம்மதி மட்டும் இல்லாம போயிடுச்சு. அட ஹரிதா, நான் என்னவோ சும்மா தமாசுக்கு சொன்ன. நீ எதுக்காக இவ்வளவு சீரியஸ் ஆகுற? ஆமா, இப்ப என்ன நடந்ததுன்னு நீ இவ்ளோ கவலைப்படுற? அதான் என் அக்கா சந்திரிகாவை பத்தி. அவ குண்டா இருக்கிறான்னு யாருமே அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும்னு நானும் தேடுறேன். ஆனா எங்கேயுமே நல்ல மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது. தாத்தா பாட்டியும் அக்காவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியா? அதுக்கு எதுக்காக கவலைப்படுறீங்க? மேட்ரிமோனில அப்ளை பண்ணிருக்கலாம்ல. எவ்வளவோ அப்ளை பண்ண, எதுவுமே செட் ஆகல. ஹரிதா, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என் மாமா பையனுக்கும் பொண்ணு தேடுறாங்க. அவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். ஆனா எங்க அத்தை தான் கொஞ்சம் பணத்திமிரு. அதெல்லாம் பரவாயில்ல, பாத்துக்கலாம். கண்டிப்பா அவங்கள எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. சரி, அவங்க கிட்ட கேட்டுட்டு நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி நாட்களாச்சு. ஒரு நாள் வினோத் ஹரிதாவுக்கு கால் பண்ணான். வினோத் சொல்லு. ஹரிதா, எங்க மாமா பையன் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னேனே, அவங்களுக்கு உங்க அக்காவை பிடிச்சு போச்சு. ஓகேமா, இன்னைக்கே வர சொல்லிட்டான். உங்க வீட்டுக்கு வந்து உங்க அக்காவை பாக்குறேன்னு சொன்னாங்க. நீ என்ன சொல்ற? ஐயோ வினோத், இவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கேன், வேண்டான்னு சொல்ல முடியுமா? தாத்தா பாட்டி கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு போன் பண்றேன் அப்படின்னு கால் கட் பண்ணா. தாத்தா பாட்டி, என்ன பண்றீங்க? இங்க வாங்க. என்ன மாதிரிதா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? பாட்டி, தாத்தா, நாளைக்கு நம்ம அக்காவை பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்களாமா. அப்படியா? காலையிலேயே எவ்வளவு நல்ல விஷயம் சொன்னேமா. இப்படி அந்த சம்பந்தம் மட்டும் சந்திரிகாவுக்கு அமையணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கன்னு மறுநாள் காலையில சந்திரிகாவை ரெடி பண்ணாங்க. மாப்பிள்ளையோட அம்மா மட்டும் தான் வந்திருந்தாங்க. மாப்பிள்ளையோட அம்மா வந்த உடனே, ஆண்டி வாங்க ஆண்டி, வந்து உக்காருங்க, குடிக்க தண்ணி கொண்டு வரட்டா? என்னம்மா, குடிக்க தண்ணியோடயே இப்படியே அமிச்சிடுவீங்களா? ஐயோ ஆண்டி, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வந்து உக்காருங்க. அட, வீடு எவ்வளவு பெருசா இருக்கு. என் பையனை இந்த பொண்ணுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிடணும். இந்த வீட ஏன் சொத்தாக்கிக்கணும். எப்படியாவது அதிகமா இந்த வீட்ல இருந்து வரதட்சணை வாங்கணும். வணக்கம்மா, நான் சந்திரிகாவோட தாத்தா. தாத்தா வணக்கம். தாத்தா வணக்கம்மா, நீங்க ஒண்டியா வந்திருக்கீங்க, வேற யாரும் வரலையா? இல்லங்க ஐயா, என் பையன் எப்பவுமே அப்படிதான். நானா பார்த்து ஒரு பொண்ண முடிவு பண்ணிட்டு போனா, அம்மா நீங்க சொல்ற பொண்ணுதான் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கான். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல பையன் போல. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது குண்டா இருக்கிற சந்திரிகாவை ஹரிதா கூட்டிட்டு வந்தா. சந்திரிகாவை பார்த்த உடனே, அட கடவுளே, இந்த பொண்ணு இவ்வளவு குண்டா இருக்கு. இவ சாப்பிடுறதுக்கே நம்ம டெய்லி தீனி போட்டு போட்டு செத்து போயிடுவோம் போல. மலம்மா, இவதான் எங்க பேத்தி சந்திரிகா. பாக்க குண்டா இருந்தாலும் மனசு தங்கம். ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணு குண்டா இருந்தாலும் மனசுதான் முக்கியம். சரி, நம்ம வரதட்சணை பத்தி பேசலாமா? ஹரிதா, சந்திரிகாவை உள்ள கூட்டிட்டு போமா அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா சந்திரிகாவை உள்ள கூட்டிட்டு போனா. சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க ஐயா, பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கா. அவ குண்டா இருக்கிறான்னு யாருமே கல்யாணம் பண்ண முன்னாடி வரல. ஆனா எங்க பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். வரதட்சணை கொஞ்சம் அதிகமா தான் வேணும். நான் சுமார் 50 லட்சம் கேட்கலான்னு வந்தேன்.
அட 50 லட்சம் என்னம்மா, கோடி ரூபாவே எடுத்துக்குங்க. அட, நான் ரொம்ப குறைவா கேட்டுட்டேனா? இல்ல 50 லட்சம் இல்ல, 50 கோடின்னு கேட்க 50 லட்சம்னு கேட்டுட்டேன். என்னம்மா சொல்றீங்க? 50 கோடியா? அப்புறம் உங்க பேத்திய பாத்தீங்கல்ல எவ்வளவு குண்டா இருக்கான்னு? அவளுக்கு சாப்பாடு போட்டு போட்டு எங்க சொத்தே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதாவுக்கு கோவம் வந்துச்சு. இங்க பாருங்க, எங்க அக்காவை சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு வந்தீங்களா? எங்க அக்காவை எங்க முன்னாடியே இவ்வளவு அவமானப்படுத்துறீங்களே, நாளைக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அதிகமா வரதட்சணை கொண்டு வான்னு நீங்க இம்சை பண்ண மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி? இங்க பாருங்க, முதல்ல நீங்க எந்திரிச்சு போங்க. எங்களுக்கு உங்க பையன் தேவையில்லை. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இங்கே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அம்மா ஹரிதா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இங்க பாருங்க ஷாமலம்மா, எங்க பேத்தி ஏதோ தெரியாம சொல்லிட்டா, அவளை மன்னிச்சிடுங்க. தாத்தா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்னங்க, உங்களுக்கு சொன்னது புரியலையா? அப்படின்னு சொன்ன உடனே ஷாமலாவும் வெளியே போயிட்டா. ஷாமலா கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹரிதாவோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஹரிதா பெட் மேல படுத்துக்கிட்டு இருந்தா. தன்னோட அக்காவான சந்திரிகா பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வந்தது. பக்கத்து வீட்டு பாண்டு குடும்பம் சின்ன வயசுலயே சந்திரிகாவை தான் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பாண்டு வீட்டுக்காரங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியலையே, எப்படியாவது அவங்கள பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹரிதா இன்ஸ்டாகிராம்ல தேடலாம் அப்படின்னு அரவிந்தோட ஐடிய தேடி பார்த்தா. ஆனா அரவிந்துக்கு கால் பண்ணி அவனோட அட்ரஸ் கேட்டு வாங்கினா. அப்படி ஹரிதா அரவிந்தோட அம்மாவோட நம்பர் எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ அத்தை, நான் யாருன்னு தெரியுதா? ஹலோ அத்தை, நான் தான் அத்தை ஹரிதா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹரிதா, நாங்க இப்ப அமெரிக்கால இருக்கோம். அத்தை தெரியும் அத்தை. ஆமா, எப்படி இருக்கீங்க? சின்ன வயசுலயே உங்க பையனுக்கும் எங்க அக்காவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. உங்க பொண்ணு ஒத்துக்கிட்டா கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாம். இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. அவங்களும் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அரவிந்த் வீட்டுக்கு வந்தான். ஹரிதா போய் சந்திரிகாவை கூட்டிட்டு வந்தா. அரவிந்த் சந்திரிகாவை கீழ இருந்து மேல வரைக்கும் பார்த்தான். அவனுக்கு சிரிப்பு வந்தது. அவன் சிரிச்சுக்கிட்டு, எனக்கு சந்திரிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ ஒத்துக்கிட்டா கண்டிப்பா நான் சந்திரிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த ஊர்ல தான் சந்திரிகா குண்டா இருக்கான்னு ஒரு மாதிரியே பேசுறாங்க. அமெரிக்கால எல்லாம் குண்டா இருக்கிறது ஒரு பிரச்சனையே இல்ல. என் பேத்திக்கு நல்ல பையன் கிடைச்சிருக்கான் அப்படின்னு கொஞ்ச நாள்லயே கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்தது. இப்படி கொஞ்ச நாள்லயே அக்கா கழுத்துல ஜாஸ்மின் மாலை, தலை நிறைய பூவு. ஹரிதா, நீ இருக்கிறனாலதான் இன்னைக்கு என்னோட கல்யாணம் நடக்க போகுது. எனக்கு அப்பா, அம்மா, தங்கச்சி, சொந்தம், பந்தம் எல்லாமே நீதான். உன்னாலதான் எனக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அக்கா அக்கா, நான் இது வரைக்கும் உன் மூஞ்சில இவ்வளவு சந்தோஷத்தை பார்த்ததில்ல. நீ எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி குண்டா இருக்கிற சந்திரிகாவுக்கு கல்யாணமும் நடந்தது. அழகு உடம்பு கிடையாது, மனசுதான் மனுஷனை கட்டி போடுற உண்மையான தங்கம்னு எல்லாரும் மறுபடியும் நம்மளுக்கு புரிய வச்சுட்டாங்க.